ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ் ஆங்கிள்ஸோ லாஸ் ஆங்கிள்ஸ் சரிங்க லாஸ் ஆங்கிள்ஸ் கிரைம். ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம லாஸ் ஆங்கிள்ஸ் கிரைம் தான் ப்ளே பண்ண போகிறோம். சரி, இங்கே பாருங்களேன் எப்படிலாம் ஜம்ப் பண்ணுறான்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படிலாம் உட்காந்துட்டு போகிறேன். உட்காரலாம் முடியுது. அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க GTA 5 இருக்கு போனே அந்த டேங்க்கில் இருக்குது. டேங்க்ன்ற தண்ணியில் இருக்குது. சரி, நான் ஒன்று சொல்ல மாட்டேன். ஹாய் கைஸ் சொல்லிட்டேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சீட் கோட் தான் போட போகிறோம் கைஸ். ஆனால் நான் இது நான் மெக்கானிக்கு. சீட் கோட் இப்படியா போடணும்? அதனால JTM இருங்க கால் பண்ணி பார்ப்போம். JTM KTMடா. காப்பிரைட் கொடுத்துருவாங்கன்ட்டு இப்படி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் சூப்பராக போய் சூப்பராக போட்டு வச்சுருந்தீங்க. யாரெல்லாம் அதை பார்த்தீங்கன்னு தெரில. ஓகே, இப்போ பாருங்கள், நான் சும்மா வண்டியை பிச்சுக்கிட்டு போகுது. அப்பா சவுண்டே பயங்கரமாக இருக்குது. எப்படா பிரேக்கா எப்பா நல்லா தேய்ச்சிட்டு போகிற சவுண்டாக நல்லா கேட்குதுங்க. ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டு மட்டும் இதில் வச்சிடாதீங்க. அதுவும் முக்கியமாக பைக் எடுத்துடாதீங்க. ஃபுல் சவுண்ட் வச்சுருந்தீங்கன்னா பைக்கு கார்லாம். அங்கே பாருங்கள் ஃபவுண்டைன் மாதிரி பீச்சுக்கிட்டு அடியுது தண்ணி. சரி வாங்க, இப்போ நம்ம போய் என்னடா அங்கே போய் பார்ப்போம். என்னடா அதுக்குள்ளே நின்றுச்சே. பாய் என்னடா அவ்வளோதான் தண்ணியாடா. சரி வாங்க நம்ம போவோம். ஆனால் இந்த கேமு இந்தியன் பைக்கிங் 3D அந்த இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர்லாம் இருந்துச்சுல, அதோட இது செம்மையாக பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் செம்மையாக பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த 3 கேம்லாம் உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் என்னதான் இது பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு வந்து இந்த 3மே பிடிச்சிருக்கு. இந்தியன் தெஃப்ட் ஆட்டோ சிமுலேட்டர், இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கிரைமு, அப்புறம் வந்து இந்தியன் பைக்கிங் 3D. இந்த 3மே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இதில் ஃபேவரெட் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்டா அவன் கோலம் போட்டு வச்சுது திடீர்னு கோலம் வருது? ஒருவேளை பேயாக இருக்குமோ? நம்ம ரத்தமா? என்னடா கோலம் போட்டு வச்சுருக்க? கோலம் போடலடா, என் ரத்தம் அப்படி தெரிச்சிருக்குடா. ஒரு ரத்தம் அப்படி தெரிச்சு. என்னது ஆல்ரெடி தேரா? எனக்கு ஒன்றும் புரியல. கால் பண்ணால் வருமேடா மெக்கானிக்கு மறுபடியும். இது இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க. ட்ரை பண்ணுறா. ஆமாம், அவன் பேர் என்னது எனக்கே தெரியலையே. அடப்பாய் இருறா, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம் கைஸ்? எனக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்படி இந்தியன் பைக்கிங் 3Dல மொட்டமாமான்னு வச்சுக்கோம், அந்த மாதிரி இவனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதுலேருந்து இனிமேல் அவனோட பேருக்கு போகிறோம். எனக்கு புது பேர் வளர்ப்போது. புது பேர் நல்லா சந்தோஷப்பாரு அவங்க. ஆனால் அது அவங்க மனசில் தான் இருக்குது. அவங்க கமெண்ட் பண்ணால் தான் வரும். எது தம்பிங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா நேம் என்ன வைக்கலான்ட்டு. ஓகே கைஸ், இவனே கமெண்ட் பண்ண சொல்லிட்டான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்கிறா. புரிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நான் சொன்னதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஆர்கியூலாம் பண்ண முடியுதுங்க. இப்போ பாருங்கள் எப்படி கீழே விழுந்தான். சூப்பரில். ஆனால் நான் இன்னும் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கல. இங்கே பாருங்க டான்ஸு. நான் மற்ற யூடியூபர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, அவங்க பாட்டுக்கு ஏதோ கைஸ் கண்ணை முடிக்கோங்க கைஸ். ஆமாம்ல கைஸ், ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம தாத்தாக்கு பர்த்டே. யாரா அதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தாடா சொல்லாதீங்க, இந்தியன் தாத்தா. புரிகிற மாதிரி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க படிக்கிறான். அதாவது இந்தியன் தாத்தா, காந்திஜி தாத்தா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இன்றைக்கி தான் நம்ம காந்திஜிக்கு பர்த்டே. ஸோ எல்லோரும் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். அப்படியே என்னோட நேமே சொல்லியிருக்கேன். இவன் ஒருத்தன் காந்திஜி தானே முக்கியம். பரவாயில்லடா, என்னோட நேம் தானே முக்கியம். இவன் ஒருத்தன் காந்திஜி தானே முக்கியம். ஆமாண்டா, காந்திஜி தாண்டா முக்கியம். ஐயா, என் நேம் தான் முக்கியம். இவனே சொல்லிட்டாங்க. மறக்காம கமெண்ட்டில் ஹாப்பி பர்த்டே காந்திஜின்னு போட்டு விட்ருங்க. பாருங்க எப்படி சும்மா ஸ்டைலாக படுத்துருக்கான்னு போல. இதான் நான் வந்து தம்ப்நெயிலுக்கு எடுத்தேன் இதே போஸு. ஓகே, சரி இங்கே பாருங்களேன் எப்படி. இங்கே பாருங்கள் உட்காரான். சரி கைஸ், நான் பார்த்துருக்கேன். சும்மா டேப் பண்ணது சில யூடியூபர்ஸ்லாம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த மெக்கானிக்கு. அதே மாதிரி
இது வந்து இப்போ நம்மளால் சும்மா டான்ஸு இந்த மாதிரி படுக்க மட்டும்தான் முடியுது. சில நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் அப்படியே ஏதோ அப்படியே ஒரு பாக்ஸே வருது ஆர்கியூ பண்ணுறதுக்கே. ஸோ நான் வந்து இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் க்ரைமை பார்த்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்னலாம் பண்ண முடியுமோன்ட்டு அதெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் க்ரைம் பார்த்து எல்லாத்தையுமே போடுறேன். இவன் ஒருத்தன் மிடில் ஃபிங்கராக காமிச்சிருக்கான். டேய் இல்லை நான் நேமை மிடில் ஃபிங்கர் குப்புசாமின்னு வச்சுருந்தேன். ஐயோ இனிமேல் மிடில் ஃபிங்கர் காமிக்கவே கூடாதுடா. இல்லைனா உனக்கு மிடில் ஃபிங்கர் குப்புசாமி தான் பேர் பார்த்துக்கேன். இனிமேல் மிடில் ஃபிங்கர் காமிக்க காமிக்க மாட்டேன். காமிக்க மாட்டேன். இல்லைனா அவங்க சொல்கிறது பேரே தான் வைக்கணும். அவங்களும் மிடில் ஃபிங்கர் குப்புசாமின்னு சொன்னாங்கன்னா வச்சுக்கோ, அவ்வளோதான். உனக்கு அதுதான் பேர். சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உன் பேர். சப்ஸ்கிரைபர்ஸ்னால் எனக்கு ஓகேப்பா. ஆனால் நீ சொன்னால் தான் எனக்கு ஓகே இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸ்னா ஓகே, நான் சொன்னால் ஓகே இல்லையா? சரி கைஸ், நீங்களே அப்போனா சொல்லிடுங்க. நான் சொன்னால் ஓகே இல்லையா? ஓகே வாங்க. பிரேக்கப்புடே தண்ணிக்கு நானே தான் போய் பார்த்தேன். ஐயா ட்ரவுன் ஆயிடணும் நினச்சேன்டா. ட்ரவுன் ஆகிட்டேன். ஸ்விம்மிங் பண்ண முடியுமா? ஸ்விம்மிங் பண்ண முடியுது தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம பைக்கை எடுத்துகிட்டு போய் அப்படியே விட்டதுனால பைக்கை விட்டு இறங்க கூட இல்லை. அது நல்லா அப்படியே ட்ரவுன் ஆகிட்டு. ஆனால் இது நல்லாவே இருக்குங்க. ஆனால் இந்தியன் பைக்கிங் தியரி அதுக்கெலாம் ஈக்குவலாக நீங்கள் என்னென்னா ஒரு கேமுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டிஸு, இந்தியன் பைக்கிங் தியரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்தியன் தெஃப்ட் ஆட்டோக்கு பயங்கரமான கிராஃபிக்ஸ், இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுலேயே கொஞ்சம் மேப் அது இருந்துச்சு. இந்தியன் தெஃப்ட் ஆட்டோனா மேப்பு, இந்தியன் பைக்கிங் தியரினா ஒரு காப்பி பேஸ்ட்லாம் பண்ணி ஷின்சான் ஹவுஸு இந்த மாதிரிலாம் நிறைய வைக்க முடியுது. இது லாஸ் ஏஞ்சல்ஸ் க்ரைமில் வந்து இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ். இதே மாதிரி ஒரு கேமுக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கைஸ். ஸோ உங்களுக்கு எந்த கேம் பிடிச்சிருக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குலாம் 3 தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சும்மா ஒரு தடவை சொல்லிக்கிறேன்ப்பா. சரி, வீடியோ முடிக்கலான்னு இருக்கேன் கைஸ். அதான் இங்கே பாருங்கள், நல்லா போஸ் கொடுத்து முடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி போஸ் கொடுக்கணா. இங்கே பாருங்கள். இருங்க, இது நம்ம சுற்றி பார்த்துட்டு பாய் டாட்டா சொல்லிடுவோம். எப்படி நாங்கள் போஸ் கொடுக்குறவன், நாங்கள் செம்மையாக போஸ் கொடுக்குறவன், நாங்கள் செம்மையாக ஆக்ட் பண்ணுறவன் அவார்டாடா கொடுக்குறாங்க. இப்படி நடிக்கிற, எப்படிலாம் விழுந்து நடிச்சேன்னு பார்த்தீங்களா? சரி ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். சூன் 1K கைஸ். பாய்.